வணக்கம். சபீர், கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை இப்போது டெல்லியில் அதற்கான உச்சக்கட்ட பரபரப்பான நிகழ்வுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றன. முதலில் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் இந்த எம்பிக்கள் கூட்டம், அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் புதிய இந்த நிபந்தனைகள் மற்றும் அந்த ஆதரவு கடிதங்கள் பெறுவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே கூட்டணி அரசில் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 1998களில் இருந்தது. அதன் பின்னர் இப்போது இந்த கூட்டணி அரசு அமைப்பதற்கான ஒரு நிர்பந்தம் இந்த தேர்தலின் மூலமாக வந்திருக்கிறது. இப்போது ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றங்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீண்டும் இந்தியா ஒரு கூட்டணி ஆட்சி முறைக்கு திரும்பி இருக்கிறது அப்படின்றது வரவேற்கத்தக்கது. நீங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படின்றது, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் ஒரு தனிநபர் பிரதமராக இருக்கும் போது நடந்திருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் நேரு காலத்துல நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் முறை அப்படின்னு வந்ததுக்கு பிறகு அதுதான் இந்தியாவுல கோல்டன் எரா ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்வாங்க. சோ அந்த விஷயம் அப்படின்றது தொடர்ந்து ஒரு அந்த சமயங்கள்ல அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்சஸோட நடக்கும். கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல பில்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க, பல சட்டங்களை அவர்கள் ஏற்றி இருக்கிறார்கள், பல நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கேள்வி கேட்பது கூட யாருமே இல்லாத ஒரு சூழல். குறிப்பாக எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தி அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு பாஜக என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்ற அடிப்படையில் யாரும் கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் வெளிப்பாடு தான் தற்போது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்டிக்ட். நீங்க இந்த தீர்ப்பு, மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படின்னு பாஜக தான் ஆட்சிக்கு வருகிறது அப்படின்னு யாராச்சும் ஆர்கியூ பண்ணா கூட, யார் வேணா வரலாம் ஆட்சிக்கு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் யாருக்கும் அந்த வானளவிய அதிகாரம் படைத்தவர்களாக யாரும் நினைத்து விடக்கூடாது ஆட்சியாளர்கள் அப்படின்ற ஒரு மெசேஜை தான் மக்கள் ரொம்ப உறுதியா இந்த மெசேஜை தான் கன்வே பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். அதாவது ஒரு ஆட்சியில ஒரு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னா அந்த அதிகாரத்தை சட்டத்துக்கு உட்பட்டு பயன்படுத்த வேண்டும். சட்டத்துக்கு முரணான நடவடிக்கைகள்ல ஒரு அரசாங்கமே ஈடுபடுகிறது அப்படின்றது எவ்வளவு ஆபத்தானது, அது இனியும் இந்த நாட்டுல நடக்காது அப்படின்றது தான் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது காட்டுகிறது. இப்ப அடுத்த கட்டமாக இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, மீண்டும் கூட்டணி ஆட்சி முறை என்பது இந்தியா திரும்பி இருக்கிறது. கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளோட அவங்களுடைய சம்மதத்தோட தான் அடுத்த கட்ட எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா நீங்க நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் கேட்டுட்டு தான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது தற்போது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 240 தொகுதிகளில் பாஜக இருக்கு, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்திருக்காங்க. இப்போ கூட்டணி அமைப்பதற்கான அந்த நம்பர்ஸ் அப்படின்றது அவங்க கிட்ட தான் இருக்கிறது. அப்போ அந்த நம்பர்ஸை வச்சு அந்த சந்திரபாபு நாயுடுடைய டிமாண்ட்ஸ் என்னவாக இருக்கிறது, அவங்கள கேபினெட்ல இன்க்ளூட் ஆகணும் அப்படின்வாங்க. அப்போ ஒரு கூட்டு மந்திரி சபை தான் உருவாக போகிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக அது பாஜகவுடைய மந்திரி சபையா இருந்துச்சு. அங்கே கொண்டு இங்கொண்டு அகாலிதள், அதுக்கப்புறம் ஒரு சில கட்சிகள் உள்ள இருந்தாங்க, கேபினெட்ல இருந்தாங்க. ஆனால் தற்போது உருவாகக்கூடிய ஒரு கூட்டணி மந்திரி சபை அப்படின்றது முழுக்க முழுக்க அது பல கட்சிகளுடைய இன்வால்மெண்டோட இருக்கக்கூடிய ஒரு மந்திரி சபையாக இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளுக்கு என்ன நடந்துச்சு இந்தியாவில்னு பாத்தீங்கன்னா, பிஎம்ஓ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவாங்க, பிஎம்ஓ ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, பிஎம்ஓ மற்ற கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் அந்த விஷயத்தை செயல்படுத்தணும். அப்படின்ற ஒரு விஷயம்.